வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ஒரு 5 பார்ட்டில் 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 6வது பார்ட் 26வது கேள்வி பாருங்கள். 129 ஸ்கொயர் மைனஸ் 29 ஸ்கொயர். இது சாதாரணமாக செய்யணும்னா என்ன பண்ணலாம்? 129 ஸ்கொயர் பண்ணலாம், 2 வாட்டி பெருக்கலாம். 29 2 வாட்டி பெருக்கிட்டு அதே மாதிரி அது 2 வர ஆன்சரை மைனஸ் பண்ணலாம். இது நார்மலாக பண்ணுறது. ஆனால் 129 ஸ்கொயர் பண்ணணும்னா நமக்கு டைம் எடுக்கும் பாருங்கள். இங்கே ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும். நம்ம முன்னாடி வீடியோஸில் சொன்னது தான். என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா இதை டக்குன்னு ஒரு 10 செகண்டில் போட்டுடலாம். ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. நம்ம அடுத்தடுத்து நிறைய கொஷின்லையும் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், ஏங்கிறது 129, பிங்கிறது 29, ஏ ப்ளஸ் பி. அப்புறம் எடுத்தையும் கூட்டுறோம். 129ஐயும் 29ஐயும் கூட்டணும் அப்படின்னா 158 இன்ட்டு ஏ மைனஸ் பி. 129லேருந்து 29 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா 100. இப்போ டக்குன்னு முடிஞ்சிச்சு பாருங்கள். 158 கூட 100 பெருக்கணும்னா என்ன ஆகிடும்? 2 0 சேர்ந்துடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 15800. அப்படி சப்போஸ் நமக்கு இந்த ஃபார்முலா தெரியலன்னா நீங்கள் உட்காந்து இதை ஸ்கொயர் பண்ணுறது இதை ஸ்கொயர் பண்ணுறதுன்னு பெரிய டைம் எடுக்கும் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 27. இப்போ இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் அதே விஷயந்தான். 162 இன்ட்டு 162 2 வாட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த நம்பரோட ஸ்கொயர்னு அர்த்தம். ஏ ஸ்கொயர். 18 2 வாட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஸ்கொயர்னு அர்த்தம். மேலே சொன்ன அதே ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி, நடுவில் மைனஸ் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். கரெக்டாக? அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் பின்னா அப்போ ரெண்டுத்தையும் கூட்டுறேன். ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 0 180ன்னு கிடைக்குது. கரெக்டாக? இன்ட்டு ஏ மைனஸ் பி. 162லேருந்து 18 மைனஸ் பண்ணுறேன்னா 144. பையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே 144. கண்டிப்பாக அவங்க இந்த மாடல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பையில் ஒன்று 180 கொடுப்பாங்க, இல்லை 144 கொடுப்பாங்க. அதை நம்ம அந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த கொஷின்லாம். நம்ம உட்காந்து 162 122 மல்டிப்ளை பண்ணுறோமா என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காகலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், அப்போ 144 144 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது 180. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 180 முடிஞ்சிச்சு. சரிங்களா? அந்த ஃபார்முலா தெரியணுமா? அதே சேம் ப்ராசஸ் தான். இங்கே பாருங்கள், இது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே ஃபார்முலா. அப்போ முதல்ல இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 171ஐயும் 169ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 240 இன்ட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். 171இருந்து 69 மைனஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 102. ஸோ இன்ட்டு 102 பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 240. போன கேள்வியில் மைனஸ் கேன்சல் ஆச்சு, இப்போ ப்ளஸ் ஏதோ நாகமத்தில் கேன்சல் ஆகிடும். 240 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 102. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதாம்மா? ஸோ அந்த ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி எத்தனை கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். இங்கே இன்னும் பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த கேள்வி பாருங்கள், அதே தான். 2 நம்பர் பெருக்கல்ல கொடுக்குறாங்கன்னா அது ஏ ஸ்கொயர், அதே மாதிரி பெருக்கல்ல கொடுத்துருக்காங்கன்னா அது பி ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ நடுவில் மைனஸ் இருக்கிறதால திரும்ப அதே ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே என்ன ஈஸியான வேலை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஏ ப்ளஸ் பி செய்வோம். அதாவது 4356 ப்ளஸ் 2171 இப்படின்னு மேலே எழுதுவோம். கரெக்டாக? ஆனால் மல்டிப்ளையில் பாருங்கள், அதே 4356ம் 2171 தான் இருக்குது. அப்போ இங்கே எழுதுகிற இந்த ப்ளஸ் வேல்யூவும் இங்கே கீழே அவங்க கொடுத்துருக்கிற ப்ளஸ் வேல்யூவும் கேன்சல் ஆகிடும் பாருங்கள். புரியுதா? அவ்வளோ தூரம்லாம் உங்களுக்கு எழுதி காட்ட வேணான்றதால் நான் அப்படியே கேன்சல் பண்ணுறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட்ட கூட வேண்டாம், ஏன்னா கீழவே அந்த கூட்டல் போட்டு தான் அப்படியே கொடுத்துருக்காங்கன்றதால ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். இன்ட்டு மைனஸ் எழுதணுமா? அதாவது 4356லேருந்து 2171 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 8 1 2 2185. கீழே இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? அதே 2185. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இருக்கிற எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் எது மட்டும்தான் நிற்கும்? 1 மட்டும்தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1. நீங்கள் இல்லைனா யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் உட்காந்து பெருக்கிறதுலாம் ஆகிற கதையாக அது. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா தெரியணும். நிறைய பேர் சார் ஃபார்முலானாலே கஷ்டம், எனக்கு ஃபார்முலாலாம் தெரியாது. இதெல்லாம் சின்ன சின்ன ஃபார்முலா. அதனால தான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் அந்த ஃபார்முலா வைஸாக ஒரு 5 கேள்வியாக பிரித்து கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் ஒரு 2 முறை 3 முறை நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன ஒன்று அப்படின்னா, இந்த கொஷினை பார்க்குறப்ப இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியா வரணும். ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லும்போது புரிஞ்சிடும். நல்லா புரியுது சார், ஓகே பிரச்சனை இல்லை, எதை போட்டாலும் போட்டுருவோண்டு. ஆனால் அதுவே நம்ம ஒரு ஒட்டுமொத்தமான கொஷின் பேப்பராக பார்க்குறப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணாதான் இது வருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டவுட் வரும். அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இதே மாடலில் நீங்களே கூட ஒரு 10 கேள்வி செஞ்சு பார்க்கலாம்ல. இப்போ இவங்க 4300 கொடுத்தது நீங்கள் ஒரு 200 300ன்னு ஒரு 2 நம்பரை எடுத்துக்கிட்டு இதே மாதிரி நம்மளாலே 10 கேள்வி கிரியேட் பண்ண முடியும் பாருங்கள். ஒரு 4 கேள்வி நீங்களே கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்தது 30வது கேள்வி பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி 23 + 56 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 23 - 56 ஹோல் ஸ்கொயர்.
இங்கே என்ன விஷயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நேற்றுக்கு சொல்லும்போது 19வது கேள்வி 4வது பார்ட்டில் 19வது கேள்வியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். அந்த பார்ட் வேணால் எடுத்து பாருங்களேன். அதில் என்ன கொடுத்துருப்பாங்க கேள்வியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுத்துருப்பாங்க a + b the whole square ப்ளஸ் a - b the whole square இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2 × a² + b². அது எப்படிங்கிறத அங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே காட்டியிருப்பேன். இல்லைனாலும் டைரெக்டாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சேர்த்து சொல்லியிருந்தேன். இங்கே ப்ளஸுக்கு பதில் மைனஸ் கொடுப்பாங்க. அதாவது எப்படி அப்படின்னா a + b the whole square மைனஸ் a - b the whole square இப்படி கொடுப்பாங்கம்மா. இப்படி கொடுத்தாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4ab. அது எப்படி அது வருதுன்றதெல்லாம் அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் நேரடியாக கூட ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு. இந்த விஷயத்தை தாம்மா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பாருங்கள், இது 23ங்கிறது a, 56ங்கிறது bன்னு எடுத்திங்கன்னா a + b மைனஸ் a - b கரெக்டாக. அப்போ ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ஆன்சர் 4abன்னு வரும். அதாவது 4 × ஏவோட வேல்யூ 23, பியோட வேல்யூ 56 பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க 23 × 56. பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும்தான் நிற்கும், 4 மட்டும்தான் நிற்கும். உங்களுக்கு நான் சொல்கிறேன்ற இந்த கொஷின் முன்னாடி சொன்ன கொஷினெல்லாம் சொல்கிறேன்றதால் இவ்வளோ டைம் எடுக்குது. இல்லைனா ஒரு 10 செகண்டில் மேலே ஃபார்முலா 4ab, ஏவும் பியும் சேமாக இருக்குது, அப்போ கேன்சல் ஆகிடும். மீதி 4 மட்டும்தான் நிற்கும் அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்ணிடலாம் பாருங்கள். சரிங்களா? ஒருவேளை இதே மாடலில் அவங்க இன்னொன்று கூட எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இங்கே நடுவில் ப்ளஸ் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பேச்சுக்கு நான் இதே கொஷின் இப்படி எடுத்துக்கிறேனே 23 + 56 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 23 - 56 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தா கீழே என்ன தெரியுமா அவங்க கொடுத்துருப்பாங்க நமக்கு 23 ஸ்கொயர் ப்ளஸ் 56 ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலானா 2 × a² + b²ங்கிறது ஃபார்முலாவா. கீழே அந்த a² + b² வர்றதால இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு அப்போ ஆன்சர் என்ன நிற்கும்னா 2ன்னு நிற்கும். புரியுதா? 19வது கேள்வியில் இதுக்கு மாற்றி கொடுக்குறப்ப 4ன்னு வந்து நிற்கும்னு சொன்னோம். இங்கே இதுக்கு மாற்றி கொடுக்கும்போது 2ன்னு வந்து நிற்கும்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த சின்ன விஷயம் தான். அந்த 19வது கேள்வி இந்த 30வது கேள்வியும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த 30 யூஸ் பண்ணி நாளைக்கு காலையில் நான் இதே மாதிரி அடுத்த ஒரு 5 சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் கொடுப்பேன் இல்லைங்களா. இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்கள், நடுவில் ப்ளஸ் வந்தால் என்ன ஆகுன்ட்டு. அதே மாதிரி ஒரு கேள்வி நாளைக்கு நான் சொல்லும்போது இருக்குது பாருங்கள். இதை பார்த்துட்டிங்கன்னா அதை நீங்கள் பார்த்தோன்னே சார் இதுக்கு ஆன்சர் தெரியும் சார் அப்படின்னு ஒரு மைண்டில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு திரும்பவும் நாளைக்கு காலையில் இதே சிம்பிளிஃபிகேஷன் மாடலில் இன்னொரு 5 கேள்விகள் தரேன். ஓகேவா? தேங்க்யூ.